ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நம்பிக்கையும் பொறுமையையும் கொண்டு வா. என்னிடம் அருளையும் ஆசியையும் அள்ளி கொண்டு போ. உன்னுள் நீ புலம்பிய நாளெல்லாம் இனி மறைந்து போக போகிறது. உன்னுள் புத்துணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வுகள் எல்லாம் இனி உன்னிடத்தில் இருந்து நான் நடத்தி வைப்பேன். தோற்றுவிட்டோம் என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே. வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம். எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே. உன் எல்லா முயற்சியிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உதவி தேவைப்படுபவர்களுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உதவி செய். யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளாதே. தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு. எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னை தேடி வருவோர் மீது அன்பு செலுத்து. அவர்கள் உன்னிடம் உண்மையாக இல்லாமல் இருந்தால் அதற்காக நீ வருந்தாதே. இது ஒரு மாயை உலகம். உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை தூக்கி வீசி போய்கொண்டே இரு. அப்படி இருந்தால் எதற்கு வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும். அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திரு. எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்துக்கொள். அப்பா நான் இருக்கிறேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாழ்ந்து போகும்போதும் விழும்போதும் அழும்போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு. எதை பார்த்தும் நீ பயப்படாதே. நான் எதுவரை உன் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது. உனது கரங்கள் கால்கள் திடப்படுத்தப்படும். உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய். திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே. உன்மேல் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக பேசி திரிபவர்களை பார்த்தும் நீ பயப்படாதே. என்னை மீறி யாரும் உன்னை நெருங்க முடியாது. என்னுடைய லீலைகளை நினைவில் கொள். நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். நம்பிக்கையுடன் பாபாவை வணங்கும் எல்லா இடமும் துவாரகமாயே. பாபாவை தவிர வேறு எதிலும் நாட்டமில்லாத பக்தர்களாலேயே இது உணரப்படும். அப்படிப்பட்ட பக்தர் கடல் கடந்து இருந்தாலும் பாபா அவருடனேயே இருப்பார். தனக்காக எந்த விதமான பூஜை முறைகளையோ விரதம் இருக்கவோ பாபா கூறியது இல்லை. அவர் கேட்பது அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டுமே. பாபா மீது அத்தகைய நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் இயலாத காரியம் என்று எதுவும் இல்லை. என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம். உங்களுடைய காரியம் கைகூடும் என்று என்னை முழுமையாக நம்புங்கள். உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. துன்பம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் காலம் வந்தது. இனி நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் இரு. என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு. நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது. நீயும் உன் குடும்பமும் ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் கலங்கப் போவதில்லை. உனக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் நெருங்க விடமாட்டேன். எது நடந்தாலும் பொறுமையை இழந்து விடாதே. சாயின் மீது நம்பிக்கை வைத்துப்பார். சோதனையும் சாதனையாகும். நான் உனது சர்வாதிகாரி, உனது பாதுகாவலன். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இன்றும் உனக்காக பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். நான் ஒருவன் சுமக்கவில்லை என்றால் உன் கதி என்ன? உனது நிலைமை தடுமாற்றமடைந்துவிடும். நான் உன்னை நித்தமும் வழிநடத்தி செல்லும் ஆசான். நான் உன்னை கைவிட மாட்டேன். தினமும் உனக்கு படியளப்பவன் நான். தினமும் நீ உனது இல்லத்திலிருந்து கிளம்பி பணிகளை முடித்து அதன் பிறகு மீண்டும் இல்லம் வந்து சேரும் வரை உனது நிழலாக நான் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை என்னால் மட்டுமே வழங்க முடியும். தினமும் எனது நாமத்தை இடைவிடாது உச்சரித்து கொண்டு இரு. நான் உனக்கு குருவாக உன்னிடம் வந்திருக்கிறேன். நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? எதற்காக என்னை நம்பி உனது வாழ்க்கையை நடத்துகிறாய்? என்றாவது ஒரு நாள் உன்னை கைப்பிடித்து தூக்கி உயர்த்துவேன் என்றுதானே? நான் உனது பரமாத்மா. எங்கும் எதிலும் இருப்பேன். நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு தேவைப்படும் போது ஒருவரிடம் பேசுவதும் தேவை முடிந்ததும் வெறுப்பதும் ஒதுக்குவதும் பெரும் தவறு. அதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ படும் வேதனைகளை என்னால் சொல்ல முடியவில்லை. இருந்ததை இழந்து விட்டாய். தடுமாறிவிட்டாய். சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவிற்கு தலைக்கு மேல் பெரும் பிரச்சனைகள். அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது. அனைத்தும் மாறப்போகிறது. உனது வாழ்க்கை முறைகளை மாற்றப் போகிறேன். உன்னை உயர்த்தும் பணி என்னுடையது. என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். பொறுமையாக இரு. அப்பா நான் இருக்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். அதில் எல்லா பலசாலியும் வெற்றி பெறுவதில்லை. முடியும் என்ற நம்பிக்கை உடையவன் மட்டுமே வெற்றி பெறுகிறான். என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா. என் கண்களை பார். அனைத்தையும் நீ புரிந்து கொள்வாய். உன்னை விழ வைக்கவா என்னிடம் உன்னை வரவழைத்தேன்? உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக நான் என்னிடம் உன்னை இழுத்தேன். இன்று
உன்னை பார்ப்பதற்கு உன் வீடு தேடி வருகிறேன். என்னை பார்க்க வர முடியவில்லை என்ற ஏக்கம் உன்னில் வேண்டாம். எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில்! உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன். உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன். உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன். அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு. அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன். வாய்ப்பை உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகிறேன். உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் நான் அறிவேன். உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன். உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயாய் எறிவதை நான் கண்கூட பார்க்கின்றேன். ஆனால் அது சில விதி என்னும் காற்றால் நெருப்பானது அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கின்றது. இப்போது உன் விதியின் விளையாட்டை ஆட்டி வைப்பது நான் தான். அதை உனக்கு உன்னை பக்குவப்படுத்துவதற்காக செய்கின்றேன். உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் போடும் விளையாட்டு அது. அதில்தான் நீ இப்போது உள்ளாய். அதை போராடி அழுகையும் துன்பமாய் வந்த போதிலும் என் நாமத்தை உச்சரித்து அது நிலை பெற்று உறுதி பூண்டுள்ளாய். என்னிடம் என் குழந்தையாகவே ஆகிவிட்டாய். மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது. இனி உன்னை கலங்க வைக்க மாட்டேன். உன்னுள் எழும் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணம் காட்டுத்தீயாய் உருவெடுக்கப் போகிறது. அதை எதனாலும் அணைக்க முடியாது. உன்னுடைய வேகமான உன் வாழ்க்கையில் என்னை நீ கண்டிப்பாக உணர்வாய். நீ என்னை சாயப்பா என்று அன்புடன் அழைக்கும்போது உன் மனதில் எழும் அன்பு என் மனதில் அபரிமிதமாக அதிகரித்து விட்டது. உன் கையை நான் இறுக பிடித்து கொண்டு இருக்கிறேன். பிறகு எப்படி உன்னை விட்டு நகருவேன்? நீ என் குழந்தை, என் பிள்ளை. இனி என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இருக்கும். என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ நிச்சயமாக பெறுவாய். இந்த உலகில் குருவின் வாக்கு ஒன்றுதான் மனிதனை காப்பாற்ற முடியும். குருவை நம்பியவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். யார் யார் நினைவுகள் எப்படி இருக்குமோ பயனும் அப்படியே இருக்கும். குரு சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவனுக்கு நினைத்தது நடக்கும். நீ நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் தோல்வி இல்லை. உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தொரு ஆற்றல் உண்டு. உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. அதை வாழ்வின் முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே. என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உனது உணர்வுகள், எண்ணங்கள் மற்றும் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வைச் சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகிறதோ அதுவே நடக்கும். எனவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு. தோல்விக்கு பயந்து முடங்கி கிடப்பது நல்ல வாழ்க்கையை தராது. தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவனாவான். ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள். சொல்லுபவர்கள் சொல்லட்டும். அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் உனக்கு பொருத்தமானது. நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு. வெற்றி உனக்கே. கவலை கொள்ளாதே. இந்நிலை கூடிய விரைவில் மாறும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாய். இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். கலங்காதே. அப்பா நான் இருக்கிறேன். நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம். அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல. வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள். பேதமின்றி நேசிக்க எண்ணத்தை வளர்த்துக்கொள். அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே. நகன்று நிற்க கற்றுக்கொள். அது உன்னை எப்போதும் காக்கும். குணங்களற்ற பரிபூரணனான நிர்குணன் ஆனவன் நான். எனக்கு பெயர் கிடையாது, தங்கும் இடமும் கிடையாது. எனக்கு வயது லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகிறது. ஆசிகள் வழங்குவதே என் தொழில். எல்லா பொருட்களும் என்னுடையவை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றையும் நான் வழங்குகின்றேன். நீ செய்யும் அனைத்திற்கும் கணக்கு வைத்திருக்கின்றேன். எனக்கு தெரியாது என்று மட்டும் நினைக்காதே. ஒவ்வொரு செயலிற்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கின்றேன். அனைத்தையும் செய்துவிட்டு என்னை எப்படி உன்னால் அழைக்க முடிகிறது? எப்படி எனது நாமத்தை உச்சரித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமலாயிருக்கிறாய்? நான் உனது பாவ மூட்டையை சுமந்து கொண்டிருக்கிறேன். நீ செய்த தவறை உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். என் மீது முழுமையாக பக்தியை செலுத்து. உனக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை மாற்றுவதற்கு வழி செய்து கொண்டிருக்கிறேன். உனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை ஒழிக்கப் போகிறேன். காத்திரு. நீ எனது பிள்ளை.
உன்னை கண்டிக்க, புத்தி புகட்ட எனக்கு உரிமை இருக்கிறது. கவலைப்படாமல் இரு. நீ மாறப்போகிறாய். புது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய். தைரியமாக இரு. ஜெயிக்கப் போகிறாய். அன்று என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய். பேச முடியாமல் தவிப்பாய். என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய். ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய். உன்னை தோற்க விடுவேனா நான்? அதற்காகவா உன்னை தேடி வந்திருக்கிறேன்? கவலைப்படாதே. நிச்சயமாக உன்னை கரை சேர்ப்பேன். இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா, நான் இருக்கிறேன். பஞ்சபூதங்களான இவ்வுடம்பு அழியக்கூடியது, நிலையற்றது. ஆனால் அதனுள் இருக்கும் ஆன்மாவே பரம்பொருள். அதுவே அழியாததும் நிலையானதுமான பரிபூரண உண்மையாகும். இப்புனித மெய்மை உணர்வு நிலை அல்லது பிரம்மமே மனத்திற்கும் புலன்களுக்கும் அதிபதியாகவும் ஆட்டுவிப்போராகவும் உள்ள சாயி என்ற பரம்பொருள். உன் மனதில் உள்ள அழுத்தங்களை உன் சாயப்பாவாகிய நான் எப்படி உணராமல் இருப்பேன்? திடமான மனம் கொண்ட என் பிள்ளையான நீ இப்போது தளர்ந்து போய்விட்டாய். கவலை கொள்ளாதே. நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும். உன் மனதில் இருக்கும் வலி, கோபம், இயலாமையை முதலில் விட்டு ஒளி. அது உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. நீ இந்த எண்ணங்களை அழிக்காமல் இருந்தால் அது உன் வளர்ச்சிக்கான வழியை தடைப்படுத்தும். இந்த வழியை, கோபத்தை உண்டாக்கியவர்கள் நன்றாக உள்ளார்களே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. கவலைப்படாமல் இரு. அவரவர் வினைக்கு ஏற்றாற்போல் அவருடைய தீவினை அவர்களையே போய் சேரும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். உன் நிலையை தாழ்த்தும் விஷயங்களையும் தூக்கி எறி. உனக்கு தீங்கு இழைத்தவர்களை பற்றி யோசிக்காதே. உன் வளர்ச்சியே உன் குறிக்கோள். அதை நோக்கி மட்டுமே நீ பயணிக்க வேண்டும். நீ அந்த வெற்றியை அடைய உனக்கு நான் துணை நிற்பேன். உன்னை சுற்றியுள்ள மனிதர்களில் யார் நல்லவர், யார் கெட்டவர் என்றும் அவர்கள் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதை அறிந்தும் உதவி செய். உலகத்தில் எல்லோரும் உன்னை போன்றே நேர்மையாகவும் அன்போடும் கருணை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காதே. உன்னுடைய இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாதே. அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன். என் பிள்ளையான உன்னை காப்பதே என் உயிரான பொறுப்பு. இந்த நிலை நிச்சயமாக கூடிய விரைவில் மாறும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருப்பாய். என் அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு. உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் உன் அன்பான உறவு உன் சாயப்பா என்பதை மறந்துவிடாதே. சாயி சாயி என்று இதயம் நிரம்பி வழியும் வரை என்னை கூப்பிடு. ஆடம்பரமும் பகட்டு மரியாதையும் அணுவளவும் இல்லாத தூய பக்தனிடம் நான் இருக்கின்றேன். கடந்த கால வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே. இனி வரும் காலங்களில் நான் உன்னுடனே இருக்கப் போகின்றேன். அனைத்தும் உனக்கு நன்மையாகவே முடியும். முற்பிறவியில் என்னுடன் இருந்தவர்கள் இப்பிறவியில் என்னுடைய பக்தர்களாக நீடிக்கிறார்கள். வீணாக எதையும் நினைத்து குழம்பாதே. இன்று உன்னை காண உன் இல்லம் வந்து உன் குழப்பத்தை தீர்த்து வைத்து உன் குடும்பத்தின் மகிழ்ச்சியை காக்கப் போகிறேன். சாய்பாபாவின் சுந்தர ரூபத்தை பார்த்தாலே மகிழ்ச்சியால் நமது தொண்டை அடைக்கின்றது. கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. உணர்ச்சிகள் உள்ளத்தை வெல்கின்றன. நானே பிரம்மம் என்னும் உணர்வை அது எழுப்பி விடுகிறது. தன்னை அறிதலின் ஆனந்தத்தை ஸ்தாபிக்கின்றது. நான் நீ என்னும் வேறுபாட்டை கரைத்து அவ்வப்போதே நம்மை உச்சத்துடன் ஒன்றாக்குகிறது. உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன். நீ கவலையில்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முற்றிலும் காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடனே இருக்கின்றேன். நீ தனியாக நடக்கிறாய் என்று நீ நினைக்கிறாயா? உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடைபயிற்சி செய்கிறேன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்காக நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். நான் உன்னை என்றும் பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. எவரும் எதையும் செய்யவும் முடியாது. எந்த தீங்கையும் செய்ய விடமாட்டேன். மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன்
பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது. உன் வாழ்வில் நடக்கின்ற நடக்கப் போகின்ற அனைத்தும் நல்லதோ வழிகள் மிக்க சூழ்நிலையோ என் கையிலிருந்து தரப்பட்டது. வழிகள் சூழ்நிலை என்றால் பயப்படாதே, கவலைப்படாதே. அதில் உனக்கு கண்டிப்பாக நல்லது இருக்கும். ஆனால் உன்னை மனவேதனையிலும் குற்ற உணர்விலும் ஒருபோதும் நான் உன்னை தவிக்க விடமாட்டேன். உன்னை என் உயிரான குழந்தையாய் நான் கவனிக்கின்றேன். உன் வாழ்க்கையில் கடந்த காலம் உனக்கு வழி தந்திருக்கலாம், பாடங்களை கற்றுக்கொண்டு இருப்பாய். ஆனால் இப்போது அதில் உனக்கு உள்ள குற்ற உணர்வும் அது உன் வாழ்க்கையின் நிம்மதியை பாதிக்குமோ என்று உன் அஞ்சுதலும் என்னை கவலையில் இருக்கிறது. தவறு செய்வது இயல்பு. தவறு என்பதை விட இது சரிதானா, நமக்கு இது ஒற்று போகுமா என்று யோசிக்காமல் எடுத்த முடிவு இன்று உன்னை இந்த துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அதனால் வாழ்க்கையில் வெற்றியிடம் உருவாக்கியுள்ளதாய் நினைக்கின்றாய். குழம்பாதே. உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது. அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். உனது கனவுகள் அனைத்தும் விரைவில் பூர்த்தியாக போகிறது. உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. விடியும் என்ற எண்ணத்தில் உறங்க செல்லும் நீ முடியும் என்ற எண்ணத்தோடு எழுந்திரு. அனைத்தையும் சாதிக்கலாம். உன் மன கஷ்டம், பண கஷ்டம் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான அனைத்து உதவிகளும் உன்னை தேடி வரும். இனி உன் குடும்பத்துடன் நீ சுபிட்சமாக வாழப்போகிறாய். நீ செல்லும் இடமெல்லாம் உன்னுடன் வழித்துணையாக நான் வருவேன். நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் வருவேன். என்னை விட்டால் உனக்கு யார் உண்டு? இப்போது கவலையின்றி உறங்கு. உன் தலைமாட்டில்தான் நான் அமர்ந்திருக்கின்றேன், உனக்கு பாதுகாப்பாக. நீ நிம்மதியாக நித்திரைக்கொள். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.